இந்த 2024 நீட்ல வந்து பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இதில் வந்து ஏஐஆர் ரேங்க் 1 வந்து 67 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ சரி வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா கூட அது வந்து நிறையா வந்து கோல்மால் தான் நடந்துக்க மாதிரி இருக்குது. மோரோவர் எல்லாரும் சேம் எக்ஸாம் சென்டர் அந்த மாதிரி இருக்காங்க. நம்பர்லாம் வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. லாஸ்ட் 3 நம்பர் தான் 2 நம்பர் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஏஐஆர் 1ல மட்டுமே. அப்புறம் இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸே. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா பேப்பர் வந்து எக்ஸாம் முன்னாடி வந்து டெலகிராம்லாம் லீக் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. வித் ப்ரூஃப் அந்த இது கூட இருக்குது டெலகிராம் அந்த சேனல் கூட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி நடந்து படிச்சவங்கலாம் எங்கே போகுது 650 640 அப்போல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கேட்டகரியில் வந்து வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக கிடைக்காது போகிறதும். அப்புறம் இன்னும் என்ன நிறைய சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இதுக்கு எலெக்ஷன் டேட் அன்றைக்கி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் எலெக்ஷனாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ரீசன்காக தான் கரெக்டாக அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இதுக்கு என்டிஏ வந்து ஆன்சர் தருவாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணனால நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி வந்து நடக்காமல் நம்மளால் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஸோ இதுவும் பாஸ் ஆகும், இதுவும் கடந்து போகும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ.